அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு பாஸ்கி டெக் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேசி நெசுமி ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிளகினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிளகின் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், என்ன யூஸ் இதனாலங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். நம்ம சேனலில் அது இல்லாமல் நிறைய பெயிண்டிங்கை பற்றி, டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன சொல்கிறேங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து லேசி நெசுமி ப்ரோ பிளகினை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளகினை நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இது ஃபோட்டோஷாப்போட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எடிட் ஃபோட்டோஷாப் ஆப்ஷன். ஸோ இதில் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் நமக்கு ஸ்மூத்தான அந்த லைன்ஸ் தேவை, அந்த ஸ்மூத்தாக வர்றது எது எதுக்கு தேவை, மோஸ்ட்லி நம்ம ஸ்மட்ஜ் டூலுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ரஷ் டூலுக்கு, அப்புறம் பென் டூலுக்கு. ஸ்மட்ஜ் டூல்னு இங்கே இருக்கும் பாருங்கள், இதுதான். இந்த டூலை நம்ம ஆன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்னு இருக்கு. இந்த ரெண்டு இது உங்கள் இதில் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் மாசிவ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட மோட் வந்து மாறி இருந்துச்சுன்னா இதில் வந்து மூவிங் ஆவரேஜிங்கில் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இதில் நம்ம இப்போதைக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது. சூப்பர் ஸ்மட்ஜ் டூலில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து பேசிக் ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன். அசார்டட் ப்ரஷில் 3 டாட் ப்ரஷ்ஷை நான் இப்போ எடுத்துருக்கேன். இதோட வேல்யூ வந்து நீங்கள் 92 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக கொண்டு போகிறோமோ அது நெளிவு சுழி இல்லாமல் கரெக்டாக அழகாக வரும். இதோட அமௌண்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் எவ்வளோ நமக்கு தேவை. இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 35 உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பெண்ட் ஆகாது, கரெக்டாக இந்த கர்வ் லைன்லாம் கரெக்டாக வரும். ஏதாவது ஒரு இடத்துல விட்டிங்கன்னா கூட மறுபடியும் அதிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது ஆஃப் பண்ணிட்டப்ப ஸோ நம்ம அதோட வேகத்துக்கு நம்ம இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த இது கர்வ் லைன் கரெக்டாக வரல. இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ப்ரெஷர் கொடுத்து கரெக்டாக அந்த ஸ்மூத்தான ஒரு ஹேர் லைனை கொடுக்கும். இதோட ஆவரேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிசியில் வந்து ஆர் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி நீங்கள் இதில் ஹேரை ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த பிளகின்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஜிட்டல் ஸ்மட்ஜ் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு.
ஸோ இது வாக்கம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மவுஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது ஸ்மட்ச் டூல் மட்டும் இல்லை, ப்ரஷ் டூல்லையும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பென் டூல், இப்போ ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலை யூஸ் பண்ணும்போது சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ இந்த பெண்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிளக்கினை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் லைன் கிடைக்கும். நான் இதை இது பண்ணுறேன். ஸோ இந்த பெண்டு கரெக்டாக வரும் ஃப்ரீ ஃபார்மில். இதில் ஸ்ட்ரோக் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாகவே வரும். இது இல்லாமல் யூஸ் பண்ணுறேன். சரியான ஒரு பெண்டு வராது. நீங்கள் ஃபஸ்ட்டே கலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்மட்சை வந்து நீங்கள் ஹேர்லைன் வரைஞ்சிக்கலாம், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக 15 டேஸ் அல்லது 30 டேஸ் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் பிரதர். இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி தான் வாங்கணும். இந்த லேசியோட சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இது கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னா, நீங்கள் பைனோ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் யூஸருக்கு வந்து $30. நான் இங்கே வந்து அதை கனெக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2265 ரூபா இந்தியன் ருபீஸுக்கு வரும் இதோட அமௌண்ட்டு. இது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட லைசன்ஸ் கீ வந்து கொடுத்துருவாங்க. இப்படி தான் லேசி நெசுமி ப்ரோவை யூஸ் பண்ணணும். இதை வந்து CS3 அடோப் ஃபோட்டோஷாப், CS3 7.0, CS5 CC
எல்லா சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேக்கம்லேயும் கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் 15 days ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்கிக்கோங்க. 15 days ட்ரையலை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கு உண்டானதை கண்டிப்பாக சொல்கிறேன்.